சார் உங்கள் படம் மலையர் மம்புட்டியான் வெளிவரும்போது நான்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு புயல் மாதிரி அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள் வில்லன்கள் அந்த மாதிரி பாய்மொழியில நடிச்சிருப்பீங்க, இல்லை சின்ன சின்ன வில்லனாவே நடிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு வசீகரம் உள்ள அந்த விஷயத்தால, ஒரு தோற்றத்துடைய விஷயத்தால ராஜசேகர் சார் எப்படி அணுகியிருப்பார், உங்களை எப்படி அணுகினார் அந்த கதையை வச்சு? அவர் ராஜசேகர் டைரக்டர் ஆனதே ஒரு பெரிய கதை. நான் வந்து சாதாரணமாக சின்ன சின்ன வில்லன் ரோல் அறைகளுக்கு அப்புறம் நிறைய படங்கள் வந்து வில்லன் ரோல் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம ஏன் ஹீரோ ஆகக்கூடாதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்த போது தான் ஒரு ஒரு நல்ல பேக்ரவுண்டில் எடுக்கணும்னு யோசித்தோம். அந்த டைமில் ஆர் சுந்தரராஜன், டி ராஜன் இவங்கெல்லாம் ரொம்ப பிஸியான டைரக்டர்ஸு. இவங்க யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணுவோன்ற நேரத்தில் அவங்களாம் பிஸியாக இருந்தாலும் பண்ண முடியல. அப்போது இவரை அப்ரோச் பண்ணி நானும் அவரும் சேர்ந்து ஒரு 3 மாதம் கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணணும். சரி. அவர் டைரக்டர் ஆனது அப்படிதான். ராஜசேகர் சார் அப்போ இந்த கதையை வச்சுக்கிட்டு உங்களை அணுகலை? ஆனால் இல்லை நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஊட்டி குன்னூர்லாம் போய் ஒரு 3 மாதம் கதை எழுதிட்டு தான் வந்தோம். இப்போ அந்த மலையர் மம்புட்டியாங்கிறது எப்படி நம்ம அது உள்ள வருது? உங்களுடைய அந்த டிஸ்கஷன் எப்படி டைம்ல பஞ்சாப்ல ஒரு டெரரிஸ்ட் இருந்தான், பயங்கரமான டெரரிஸ்ட். அவனை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் இதை எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கும் போது தான் நாங்கள் போயிட்டு ஒரு மக்களுக்காக கொள்ளையடிக்கிற ஒருத்தன், மக்களுக்காக எல்லாம் செய்கிறவன்றத பேக்ரவுண்டாக வச்சு, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மம்புட்டியான்னு ஒரு பேர் வைக்கலாம்னு டிசைட் பண்ணாங்க. அப்போது சேலத்தில் இருந்த ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அவங்க அப்ஜெக்ட் பண்ணதுனால மலையூர் மம்புட்டியான்னு சேர்த்துக்கிட்டாங்க. அப்படிதான் அந்த டைட்டில் வந்தது.